புத்தாண்டிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புத்தாண்டு தின கொண்டாட்டங்கள் குறித்த புதிய கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். புத்தாண்டு தினத்தையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. 31ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை மற்றும் வழிபாட்டு தலங்களில் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய சாலைகள் வாகன நெரிசலை தடுத்தல், அதிவேகமாக செல்லும் வாகனங்களையும் இருசக்கர வாகன வேக பந்தயத்தில் ஈடுபடுபவர்களையும் தடுத்து கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 31ஆம் தேதி மாலை முதல் 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைத்து கடற்கரைகளிலும் கடலில் இறங்குவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னால் குளிக்கவோ கடற்கரையில் இறங்கவோ செல்வதற்கான அனுமதி இல்லை என்றும் உரிய தடுப்புகள் அமைத்து முன்னேற்பாடுகள் செய்யவும் மெரினா கடற்கரை, சாந்தோம், எலியட் பீச் கடற்கரை, அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரை, நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருப்பார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்காக குதிரைப்படை மற்றும் அதே போல கடற்கரை மணலில் செல்லக்கூடிய பீச் பக்கீஸ் என்று சொல்லக்கூடிய வாகனங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்த வாகனங்கள் மூலமாக கடற்கரையில் இறங்குபவர்களை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலமாக கண்காணிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ்நாடு காவல்துறை, கடலோர பாதுகாப்பு குழுமம், அதே போல மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உயிர்காக்கும் பிரிவினுடன் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவருடைய மீது வழக்கு பதிவு செய்ய நேரிட்டால் அவர்களுக்கு பாஸ்போர்ட் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளில் விண்ணப்பங்கள் போலீசாரால் சரிபார்ப்பு செய்யும் போது பாதிப்பு ஏற்படும் என்பதால் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை சென்னை காவல் ஆணையர் அருண் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.